ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸ்க்கான அனைத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டெய்லியும் வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்ற வீடியோவில் வந்து இந்த வீடியோ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நேற்று நம்ம சொல்லியிருந்தது முக்கியமான 2 லெவல் சொல்லியிருந்தோம். 23,808ன்றதை இம்பார்ட்டண்டாக சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 23,929ன்றதை இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டண்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இதை நேற்று சொன்னதை நேற்று வீடியோவிலே பாருங்கள். ஏன் இதை சொன்ன அப்படின்றதுக்கான காரணம் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. அது நம்மளோட அடுத்த ரெசிஸ்டண்டான 24,000. நேற்றே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 53,000ன்றதை டார்கெட் கொடுத்தாங்க. இப்போ இப்போ நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா 24,000ன்றதை டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லியிருந்தோம். இப்போ 24,000ன்ற ரவுண்ட் ஃபிகரை போய்ட்டு டச் பண்ணிட்டு திருப்பி நம்மளோட ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டான 23,930 டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அகைன் வந்து 24,050 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே ஓப்பன் ஆகுதா 24,000க்கு கீழே ஓப்பன் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ 24,000க்கு கீழே வருது அப்படின்னா 23,930ன்ற நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23,808ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே 24,050ன்றது இமிடியேட் ரெசிஸ்டண்டாகவும் 24,125ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு வீக்கெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. அதனால் வந்து ஒரு ப்ரீமியம்லாம் வந்து ஹையாக இருக்கும். அதனால் வந்து ரொம்பவும் டீப் அவுட் ஆஃப் த மணி போனால் ஸோ நல்ல ஒரு அட் த மணி இல்லைனா வந்து ஸ்லைட்லி ஓடிஎம். ஓகேங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா ப்ரீமியத்தை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீயாகவே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டெலகிராம் குரூப்பில். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு 5 ட்ரேடு 6 ட்ரேடு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 வந்து ப்ரோக்கரேஜே கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்பவே வந்து புதுசாக வர்றவங்களுக்கு ட்ரேடிங்க்கே புதுசாக வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான இருக்கிறதுக்காக ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஸோ நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க விருப்பம் இருக்கிறவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. மற்ற ப்ரோக்கரேஜ் கம்பெனி பார்க்கறதுக்கு போகட்டும் இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டும் பண்ணி தந்துடுறாங்க. நீங்கள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழ் சப்போர்ட், தமிழ் மேனேஜர் எல்லாமே வந்து மேனேஜர் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கே நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,000 டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன். ஸோ அப்போ நாளைக்கு நிஃப்டி 24,000 டச் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 53,000 பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 53,352ன்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு 53,352க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்ப்போம். அது 53,000க்கு மேலே போனால் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 52,800 இருக்குது. ஸோ இப்போ 52,674 இந்த ரேஞ்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரீவியஸாக வந்த இந்த இடம் இந்த ரேஞ்சுக்கு கீழே வருது அப்படின்னா 52,435 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஓகேங்களா, அப்போ நாளைக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,700 தான். ஓகேங்களா, ஸோ இந்த 52,700க்கு கீழே வருது அப்படின்னா 52,435ன்ற சப்போர்ட் ரேஞ்சுக்கு வரும். ஒன்ஸ் 52,700லேருந்து மேலே போகுது அப்படின்னா 53,000ன்ற ரேஞ்சுக்கு ரெசிஸ்டன்ட் போகும். 53,000க்கு மேலே போகுதுன்னா 53,352ன்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபின் நிஃப்டிக்கே பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். ஓகேங்களா, ஸோ இப்போ 23,000 இந்த ரேஞ்சு நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு 23,600ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும். இதுலேருந்து இன்றைக்கி கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு எப்படி சொல்லணுமோ அதே மாதிரி தான் இதில். ஓகேங்களா, 23,530. ஓகேங்களா, இந்த இடம் கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டு. ஓகேங்களா, இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். இல்லை அப்படின்னா கீழே வருது அப்படின்னா இந்த ரேஞ்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 23,530ன்றது ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு மிட் பாயிண்ட். ஸோ அந்த இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா
23,662 இமிடியேட் ரெசிஸ்டன்ட். அதுலேருந்து மேலே போகுதுன்னா 23,800ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக இருக்குது 23,800. ஒன்ஸ் 23,500க்கும் கீழே வருது அப்படின்னா 23,400ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, 23,252ன்றது மேஜரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே கன்சல்டேஷன். ஓகேங்களா, அப்போ இந்த 12,362 ரேஞ்சை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இதுலேருந்து மேலே போணுச்சு, திருப்பி வந்து 12,300 வரலையும் 350 வரலையும் போணுச்சு, திருப்பி இதில் வந்து சப்போர்ட் எடுத்தது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இதுலேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 12,362 போகும். இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இது வந்து 12,146ன்ற ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன நடந்துருக்கு பாருங்களா, இதில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துருந்தேன் மார்க்கெட்டே 12,250 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போனது 12,290 வரலையும் தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சடனாக வந்து ஒரு ஃபால், அது எதோர்லையும் வந்துருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு விக் மாதிரி தான் வச்சுருக்காங்க, ஆனால் 12,150 வரலையும் வந்துருக்கு. இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். அது என்ன ட்ரெண்ட் அப்படின்றத பாருங்களேன். ஸோ இந்த ஹை எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு சேனலாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு இந்த மிட்கேப் நிஃப்டி வந்து இதை இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ல இது ஒரு சேனல். இப்போ ஸோ இப்போ நாளைக்கு அது என்ன பண்ணுதுன்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா இப்படி வரும், இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மேலே போகும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிப்போம். இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டி. அதாவது ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம், ஒரு 2-3 நாளாவே ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ இது உங்களுக்கு எப்படி தருது, ஒரு ஃப்ளாக் மாதிரி தருதா. ஸோ கீழேருந்து மேலே போய் ஒரு ஃபாலிங் சேனல் மாதிரி இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் இது இதுக்கான ஃப்ளாக் பேட்டர்ன்றதே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பேட்டர்ன் தான். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு திருப்பி இதுலேருந்து பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட் டே வர இருக்கிற நாட்களில் வந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதான் வந்து மிட்கேப் நிஃப்டி. ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்குது. அப்போ சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த 78,816ன்றதா ரெசிஸ்டன்ட். ஸோ இன்றைக்கி இந்த 78,816ன்ற ரேஞ்சை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரேக் அவுட் பண்ணி 79,250 350 வரலையுமே ஹை போயிருக்கு. ஓகேங்களா, அப்போ அடுத்த ரேஞ்சு நாளைக்கு நம்ம அப்படியே வரிசையாக பாருங்களேன். நிஃப்டி எடுத்துங்க, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ரவுண்ட் ஃபிகர். பேங்க் நிஃப்டி 53,000 அதோட எக்ஸ்பைரியில் கொடுத்துருச்சு. நிஃப்டி அதோட எக்ஸ்பைரியில் 24,000 டார்கெட்டை கொடுத்துருச்சு. அப்போ மிட்கேப் நிஃப்டி 12,250ன்றது அதோட டார்கெட்டை கொடுத்துருச்சு. அப்போ இதில் ரவுண்ட் ஃபிகராக கொடுக்காத இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸ் நாளைக்கு 80,000 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு 79,350 இன்னைக்கு போன ஹை. ஓகேங்களா, இந்த இன்னைக்கு போன ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து 80,000ன்ற டார்கெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த 78,816 இருக்குது. ஸோ இந்த 78,816ஐயும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 77,953 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 78,816ம் 77,953 தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த இன்னைக்கு போன ஹை 79,370க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 80,055ன்ற ரெசிஸ்டன்ட் தான் வந்து அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நம்பா.